அவர் சொல்லுகிறார், மாண்புமிகு என்கிற சொல்லாடல் பிரதமருக்கு பொருந்தும், முதலமைச்சருக்கு பொருந்தும், ஆளுநருக்கு பொருந்தும். அதற்கு சமமாக அடிக்கிற பறையை கொண்டு நிறுத்துகிறான் ஒரு இயக்குனர் என்றால் அதில் என்ன சொல்ல வராருங்கிறதா முக்கியம். எப்போதுமே ஆதி தமிழனாக இருக்கக்கூடிய அல்லது ஆதி சிவனாக இருக்கக்கூடியவன் முதலாக ஒரு தோலை எடுத்து அதை கருவியாக்குகிற தோல் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? உடும்பு. ஓகே. உடும்பை அவன் உண்ணுகிறான். கைபர் கணவாய் வழியாக வந்தவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு வந்த ஆரியர்கள் மாமிசத்தை தின்றவர்கள். அதனாலதான் பாலை கூட அவங்க சைவமாக்கிட்டாங்க. ஆனால் மரக்கறி தின்ற சமூகம் பறை, பரன். யதார்த்தமாக இறந்து போகிற உடும்பை அவன் பார்க்கிறான், அது தோல் சுருங்கி கிடக்கிறது. அதை எடுத்து பிரிக்கிறான், முடியவில்லை. பிரிப்பதற்கு முயற்சி செய்கிறான். அதை நெருப்பு மூட்டி கொண்டு போய் கிட்டத்தில் காட்டினால் அந்த தோல் விரிந்து விடுவதை அவன் பார்க்கிறான். அதை தூக்கி வீசுகிற போது அது சிறு பாறையில் படும் பொழுது ஒரு சத்தம் எழும்புகிறது. புதிதாக இருக்கிறதே, ஏதோ ஒரு சத்தம் எழும்புகிறதே, ஒரு குச்சியை எடுத்து அடி என்று சொல்கிறான். குச்சியை எடுத்து அடிக்கிறான். தள். அந்த குச்சியை அவன் தள்ளுகிறான் அந்த தோலின் மீது. அது சத்தம் எழுப்புகிறது. பிடித்து கொண்டு நுனியில் அடிக்கிறான் ஒரு சத்தம், அடியில் அடிக்கிறான் ஒரு சத்தம், இடையில் அடிக்கிறான் ஒரு சத்தம்.